வழி காணொலி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சித்திரையை சித்தரித்தவன் யார் என்ற தலைப்பில் உரையாற்ற ஐயா திருச்சி பெல்மா ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் மிகுந்த போற்றுதலுக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமை ஐயா, எனக்கு உற்ற தோழராக இருந்து, உற்ற துணையாக இருந்து, எனக்கு எல்லாமுமாக இருந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா தமிழ்ச்சுடர் அவர்களே, இந்த அறிவொளி காணொலியை துவக்குகின்ற பொழுது போடாதீங்க. இந்த அறிவொளி காணொலியை துவக்குகின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு இக்கட்டான நிலை, கொரோனா காலகட்டம். இந்த கொரோனா காலகட்டம் முடியும் வரை நாம் காணொலியிலே பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நாம் துவக்கினோம், தோழர்கள் துவக்கினார்கள். அது எந்த அளவுக்கு வளருமா என்று யாரும் நாம் எண்ணி பார்த்ததே கிடையாது. இந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு 504வது நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. 504வது நிகழ்வு எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. தமிழர் தலைவர் அவர்கள் வழியிலே, தந்தை பெரியார் போட்டு தந்த பாதையிலே செயல்படுகின்ற நம் தோழர்களால் மட்டும்தான் முடியும். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என்கின்ற அந்த உள்ள உரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு 500ஐயும் தாண்டி 1000ஐ நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அறிவொளி காணொலியை மிக திறம்பட சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதன் இயக்குனர் ஐயா சேரலாதன் அவர்களே, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா தாமோதரன் அவர்களே, பொருளாளர் மோகன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுடைய பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மிக சிறப்பாக பாடல்களை பாடிய ஐயா பாவலர் பொன்னரசு அவர்களே, அம்மா கலைச்செல்வி அவர்களே, அருமை தோழர் பொற்செலியன் அவர்களே, நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் அனைவரையும் விழித்திட இயலாது என்ற காரணத்தினால் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பை ஒட்டி ஐயா தமிழ்ச்சுடர் அவர்கள் மிக விரிவாகவே எடுத்துச் சொல்லிவிட்டார்கள். சித்தரையை சித்தரித்தவன் யார் என்பதற்கு யார் என்பதையும் பதிலாகவும் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் என்னுடைய பங்காக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பை ஒரு சில மணித்துளிகளில் நான் உரையாற்றி விடலாம் என்று நான் கருதுகின்றேன். தோழர்களே, நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாடுகின்றார், வாணிகம் தன் முகவரியை வரைகின்ற பலகையிலே ஆங்கிலமா வேண்டும், வானுயர்ந்த செந்தமிழால் வரைகேன அனைவருக்கும் சொல்ல வேண்டும், ஆணி விற்போன் முதலாக அணிவிற்போன் ஈராக அனைவர் போக்கும் நாணமற்றதல்லாமல் நம் தமிழரின் நலங்காக்கும் செய்கையாமே, உணவு தரு விடுதியினை கிளப்பென வேண்டும் போலும், உயர்ந்தப்பட்டு துணிக்கடைக்கு சில்க் ஷாப் எனும் பலகை தொங்குவதால் சிறப்பு போலும், மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வேதனையோடு சொன்னார்கள். நம்முடைய வணிக நிறுவனங்களிலே ஒரு காலத்திலே சென்றோம் என்றால் அங்கே ஆங்கிலம் முதலிடத்தில் இருக்கும், அல்லது இந்தி இருக்கும், மலையாளம் இருக்கும், மற்ற மொழிகளெல்லாம் முதலிடத்தில் இருக்கும், தமிழ் கடைசி இடத்தில் இருக்கும். நம்முடைய திராவிட இயக்கம் போராடியதன் விளைவாகத்தான் தமிழக அரசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்ட உத்தரவின் காரணமாகத்தான் இன்றைக்கு அனைத்து வணிக நிறுவனங்களிலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது தமிழ். அப்படி தமிழுக்காக போராடுகின்ற தமிழ் பெரியோர்கள் தான் இன்றைக்கு நாம் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுகின்றோம். அது மட்டுமா, இன்றைக்கு அரசு அலுவலகங்கள், மத்திய அரசு அலுவலகங்கள் அத்தனையிலும் இந்தி தான் முதலிடத்தை பிடித்தது. ரயில்வே துறையில் எடுத்தோம் என்று சொன்னால் இந்தி முதலிடத்தில் இருந்தது, ஆங்கிலம் அடுத்த இடத்தில் இருந்தது, தமிழ் கடைசி இடத்தில் இருந்தது. நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் திராவிட இயக்க தோழர்களும் இந்தியினை தார் கொண்டு அளித்ததன் விளைவாகத்தான் இந்தி 3ஆம் இடத்திற்கு போனது. அப்படி பல நிறுவனங்கள், மத்திய அரசு பணிகளில் நாங்கள் பணியாற்றிய பெல் நிறுவனத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. அரசு அலுவலர்கள், அங்கே எங்களுடைய நிறுவனத்திலே வேலை பார்த்த அலுவலர்களுக்கு பெயர் பலகை வைக்கின்ற பொழுது முதலாவதாக இந்தியும், அடுத்ததாக ஆங்கிலமும், அடுத்ததாக தமிழும் இடம்பெற்றிருந்தது. நம்முடைய சங்கத்தின் சார்பாக நிர்வாகத்திற்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்து கடிதம் கொடுத்தோம்.
நாம் வெளியிட்ட துண்டறிக்கையை வைத்துத்தான் மற்ற சங்கங்களும் அதற்காக குரல் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் முதலிலே அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. இது மத்திய அரசு நிறுவனம், நாம் ஒன்றும் சொல்ல முடியாது, கேட்க முடியாது என்று அவர்கள் தயங்கிய நேரத்திலே அந்த தயக்கத்தை போக்கும் வகையிலே நாம் தான் துணிந்து குரல் கொடுத்தோம். உடனடியாக மற்றவர்களும் பேசினார்கள். அந்த பெயர் பலகைகள் மாற்றப்பட்டு முதலிடத்திலே தமிழ் இடம் பிடித்தது. இப்படி தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாம் தான் இன்றைக்கு சித்திரையை ஒழித்து கட்டி சித்திரையை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்ற ஆண்டின் பெயர்கள் ஒன்று கூட தமிழில் இல்லை. பிரபவ முதல் அட்சய வரை பிரபவ, விபவ, சுக்ல, பிரமுத, புரஜோத்பதி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, விகுதானிய, பிரமாதி, இப்படி சொல்லக்கூடிய 60 ஆண்டுகளும் ஒன்று கூட தமிழில் இல்லை. தமிழ் இல்லாத ஒன்றை ஏன் தமிழன் கொண்டாட வேண்டும்? இந்த கேள்விக்கு ஒருத்தன் கூட அறிவு நாணயத்தோடு பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமா, நீ தமிழர்களுடைய வணிக நிறுவனம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களில் தமிழில் இல்லை. தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு பெயர்கள் எப்படி இருக்கிறது? எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஒரு பள்ளிக்கு சென்று பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி உங்களுடைய பெயர் என்ன என்று விசாரித்தால் அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் இது தமிழன் வீட்டு பிள்ளைகள் தானா, தமிழ்நாட்டு பிள்ளைகள் தானா, தமிழ் பேசுகின்ற பிள்ளைகள் தானா என்று நாம் ஐயப்படக்கூடிய அளவிற்கு மிக மிக கேவலமான முறையிலே தர்ஷ் புஷ் என்றுதான் இருக்கும். சுரேஷ், மகேஷ் என்று இருக்கும். அதுல பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம பல பெயர்களை சொல்றோம். யாசிகானா பிச்சைக்காரி என்றும், அபர்ணான நிர்வாணமானவள் என்று சொல்லுகிறோம். இப்படி பல பெயர்கள் நமக்கெல்லாம் தெரியும். அண்மையில ஒரு பெயரை கேள்விப்பட்டேன். என்னுடைய அக்கா பேரன் ஒருவர் பேராசிரியராக இருக்கிறார். அவர் பணியாற்றக்கூடிய அந்த கல்லூரியிலே ஒரு பொண்ணுக்கு பேர் யோனீஸ்வரியாம். இது என்ன பொருள்னு யாருக்காவது தெரியுமா? கேவலமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேரை பார்த்தோன்னே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இந்த பிள்ளைக்கு எப்படி நான் உணர வைக்கிறது? யார் மூலமா சொல்லி உணர வைக்கிறது? இவ்வளவு கேவலமா இருக்கு, இந்த பேரை மாத்துன்னு எப்படி சொல்றது? அப்படி சொன்னோன்னா என் மேல வேற மாதிரி பழி சுமத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவரே தயங்கி கொண்டிருக்கிறார். யோனீஸ்வரி, எவ்வளவு கேவலம். அது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் பேர் வைக்கிறது இல்லை, அல்ல பெற்றோருடைய உறவினர்கள் அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கிறது இல்லை. குழந்தை பிறந்த உடனே நேரடியாக ஜோசியக்காரன்ட்ட போறான், பார்ப்பன்ல போறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய எழுத்திலே தான் ஆரம்பிக்கணுமா. ஹ என்ற சொல்லிலே எழுத்திலே ஆரம்பிங்க, வைங்க, பேர் வைங்க. ஷா என்ற எழுத்திலே பேர் வைங்க, இப்படி சொல்றான். ஹர்ஷாங்கிறான், இப்படி பல பேர் வைக்கிறான். அப்படி பேர் வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வடமொழி சொல் அதுல இருக்கணும், வடமொழி எழுத்து இருக்கணும். அந்த மாதிரி தான் வைக்கிறான். அதுதான் நாகரிகம் என்கிறான். கேட்டால் நாங்க முன்னேறிட்டோம் என்றான். இது எவ்வளவு கேவலம். தமிழ்ல ஒரு பேர் வைக்கிறான். நான் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஒரு பேர் தமிழ்ல ஐயனார் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. பரவாயில்ல, நல்ல பேராச்சு. இது ஆசிவகத்தை சேர்ந்த ஒரு முனிவருடைய பேர். ஆசிவகத்தை உருவாக்கிய அந்த அறிஞர் பெருமக்களே ஒருவர் ஐயனார். அதை பின்னால சைவம் வைணவம் என்ற சமயங்கள் கைப்பற்றி கொண்டன. அந்த ஐயனார் என்ற பெயர் அருமையான பெயராச்சு என்று நான் பாராட்டிய பொழுது அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. முழுமையான பெயரை கேட்டவுடனே ஐயனார் ஸ்ரீ, அந்த ஸ்ரீ என்ற வார்த்தையை எழுத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலமான நிலை. இப்படிதான் கடந்த ஆண்டு கூட எங்கள் ஊர்ல பொங்கல் விழா நடத்தணும். அந்த பொங்கல் விழாவில் பல பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை கேட்கின்ற பொழுது எல்லாம் வடமொழி சொல்லாக இருந்தது. தமிழில் பெயர் வைத்த பிள்ளைக்கு நான் பரிசு தருவேன் என்று சொல்லி அறிவித்து சொல்லலாம் என்று சொன்னால், அதுல ஒரு பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எழில் அரசன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பின்னால ஏதோ ஒரு ஸ்ரீங்கிற வார்த்தை வருது, எழுத்து வருது. அதுவும் நம்ம யாழினி ஸ்ரீ, ஆமா மன்னிக்கணும், யாழினி அப்படின்னு ஒரு பேர் வச்சு, யாழினி அருமையான பேராச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் பரிசு கொடுக்க போனப்ப முழு பேர் என்னன்னா யாழினி ஸ்ரீ அப்படின்னுச்சு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. யாழினிங்கிற அழகான தமிழ் பேர்ல ஸ்ரீயை சேர்த்துக்கிறாங்க. எவ்வளவு கேவலம். இந்த பெயர்ல எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு. இந்த பெயரை இந்த தமிழ் பெயராக மாற்றுவதற்கு நம்முடைய தமிழ் அறிஞர்கள், திராவிட இயக்கம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறது, எவ்வளவு பெரிய சமுதாய மாற்றங்களை செய்திருக்கிறது. பெயர் வைப்பது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது நம்முடைய நாட்டிலே. மனு தர்மம் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்தது, அடிப்படையாக இருந்தது. மனு தர்மத்திலே எப்படி பெயர் வைக்கிறத பத்தி என்ன சொல்றான்? பிராமணர்களுக்கு உயர்வையும் பெருமையும் தரக்கூடிய பெயரை வைக்கணும். சத்திரனுக்கு வீரத்தையும் அந்த போரை குறிக்கக்கூடிய பெயராகவும் இருக்கணும். அதே போல வைசியனுக்கு தனத்தை, செல்வத்தை குறிக்கக்கூடிய பெயரா இருக்கணும். பார்ப்பனருக்கு மங்களத்தை குறிக்கக்கூடிய பெயரா இருக்கணும். ஆனா சூத்திரனுக்கு இழிவை தரக்கூடிய தாசன்
அடிமை என்கின்ற பெயர்களை இட வேண்டும் என்று மனு தர்மம் கட்டாயமாக சொல்லுது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேரெல்லாம் ரொம்ப ரொம்ப இழிவாக இருக்கும். எனக்கு 63 வயசாச்சு. நான் சிறுவனாக இருந்த பொழுது எங்கள் ஊரிலே இருந்த பெரியவருடைய பெயரை பார்த்தால் இன்றைக்கெல்லாம் அது அப்படிப்பட்ட பேரெல்லாம் இருந்துச்சாங்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கே தெரியாது. மண்ணாங்கட்டின்னு ஒருத்தருக்கு இருந்துச்சு, பாவாடைன்னு இருந்துச்சு, அமாவாசைன்னு இருந்துச்சு, தீபாவளின்னு இருந்துச்சு ஒருத்தருக்கு. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மண்ணு திண்ணி அப்படின்னே இருந்துச்சு. அவருக்கு பேரே மண்ணு திண்ணி. அவருடைய பையன் என் கூட படிச்சான், அது மண்ணு திண்ணினே இருந்துச்சு. இன்னொருத்தர் களித்திண்ணி. பாருங்க எப்படி இழிவுபடுத்துறான் பாருங்க. களித்திண்ணின்னு ஒருத்தருக்கு பேர் இருந்துச்சுங்க, அவருடைய பையன் என் கூட படிச்சான். இப்படிதான் பேர் வச்சிருந்தாங்க. நல்ல பேரா வச்சிருந்தா கூட அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டான். குப்புசாமின்னு இருந்துச்சுன்னா குப்புசாமின்னு கூப்பிட மாட்டான். ஏ குப்பா. ஐயா சோம வேலாயுதம் ஐயர்கள் ஐயா கூட சொன்னாங்க அன்னைக்கு. சுப்பிரமணியன்னு ஒருத்தன் பேர் இருந்துச்சு, அவனை சுப்பிரமணியன்னு அவன் எழுதல, சுப்பன்னு வச்சான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அந்த சுப்பிரமணியங்கிற பேரை கூட அவனால சீரணிச்சுக்க முடியல. கந்தசாமின்னு இருந்துச்சுன்னா கந்தான்னு கூப்பிடுவான், இல்லைன்னா பட்ட பேர் வைப்பான். எங்க ஊர்ல பல பேருக்கு பட்ட பேர் இருந்துச்சு. எப்படி தெரியுங்களா? வகுத்தன், தொத்தன், தொப்புளான், கருப்பன், குட்டையன், பரட்டை, இப்படிப்பட்ட பேர்லாம் இருந்துச்சு. அதை சொல்லித்தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பாவோட பேர் கூட மலையாண்டி. அந்த மலையாண்டிங்கிற பேர் யாருக்குமே தெரியாது எங்க ஊர்ல. மலையாண்டியோட மகன் அப்படின்னு சொன்னா எங்க ஊர்ல இன்னைக்கும் தெரியாது. எங்க அப்பாவை பேர் சொல்லி ஒரு காலத்துல எங்க அத்தை கூப்பிட்டாங்களாம். அந்த பேர் எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு வச்சிருந்த பேரான், நாட்டாமக்காரருக்கு வச்சிருந்த பேரான். அதனால அந்த பேர் இனிமே அந்த பேர்ல யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கிழவி பேராண்டின்னு கூப்பிட்டாங்க. அதனால பேராண்டி கடைசி வரைக்கும் அவருக்கு 95 வயசுல இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு பேர் பேராண்டி தான். நாங்க பேராண்டி குடும்பம், மாயாண்டி குடும்பம்னு சொல்ற மாதிரி பேராண்டி குடும்பம். இப்படித்தான் பெயர்லாம் இருந்துச்சு. இப்படி தமிழனுடைய பெயர்கள் தமிழில இல்லை. இதையெல்லாம் மாற்றி ஐயா தமிழ்ச்சூழர் அவர்கள் இன்றைக்கு அருமையா பேசினாங்க. மிக சிறப்பான ஒரு தலைமை உரை. அவருடைய பெயர் என்னன்னு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அவருடைய பேர் பிச்சை. அது அவங்க அப்பா பேர் ராமசாமி, இரா பிச்சை. எவ்வளவு பேர் வேடிக்கையா இருக்கு பாருங்க. அதை தமிழர் தலைவர் தலைமையில அவர் தமிழ்ச்சூழர் என்று தன்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு மாற்றிக்கொண்டார். இப்பதான் ஒரு 18 ஆண்டு காலமாகத்தான் அவருடைய பெயர் தமிழ்ச்சூழர் என்று எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட பல பேருக்கு அவர் பிச்சை. ஐயா சோம ஐயா இளங்கோவன் அவர்கள் கூட பிச்சை என்றுதான் சொல்லுவார்கள். அவருக்கு பேரை பிச்சை தான். எப்படி நம்ம மங்களமான பேரை வைக்கக்கூடாது, உயர்வான பேரை வைக்கக்கூடாது என்று பார்ப்பனர்கள் திட்டமிட்டு நம்மை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஐயா சொன்னார் நாடார் வரலாறு. ஐயா வைகுண்டருடைய பேர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு முடிசூடும் பெருமாள். அங்கிருந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த உயர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு அது பிடிக்கல. அவங்க மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்னங்க ஒரு கடவுளுக்கு வைக்கக்கூடிய பேரை ஒரு சூத்திரன் கீழ் சாதிக்காரன் வச்சுட்டான், அதனால எங்களுக்கு அவமானமா இருக்கு, அவனுக்கு அவமானமா இருக்கான். கடவுள் ஒண்ணு கோச்சுக்கல. முடிசூடும் பெருமாள் பெருமாளுடைய பேர், கடவுளுடைய பேர். கடவுள் ஒண்ணு கோச்சுக்கல. இந்த பார்ப்பனர்களும் உயர் சாதிக்காரர்களும் அது எங்களை அவமானப்படுத்துகிறது என்று சொல்லி மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. முறையிடுகின்ற பொழுது மன்னர் கூப்பிட்டு அதை எச்சரிக்கிறார். என்னடா நீ கீழ் சாதிக்கார பையன் இந்த மாதிரி பேர் வச்சியாம உடனே மாத்து அப்படின்னு சொன்னா பேரை மாத்திருக்கான், முத்துக்குட்டின்னு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கீழ்த்தரமான நிலை பாருங்க. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருந்த காலத்திலே நம்முடைய திராவிட இயக்கம் வந்துதான் நம்முடைய பெயர்கள்லாம் எவ்வளவு அருமையான பெயர்களாக மாற்றப்பட்டது. ஐயா அன்பழகன் அவருடைய பெயர் முத்தையா இல்லையா? ஐயா நெடுஞ்செழியன் அவருடைய பேர் நாராயணசாமி இல்லையா? நம்முடைய திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் அறிவழகன், அன்பழகன், ஆசி தம்பி, மதியழகன், எப்படி சிறப்பான பேர். இப்படிப்பட்ட பெயர்களெல்லாம் செய்து ஒரு மிகப்பெரிய புரட்சி, பண்பாட்டு புரட்சியை செய்து திராவிட இயக்கம் அல்லவா? தந்தை பெரியார் வழியிலே, அண்ணா வழியிலே நம்முடைய தோழர்கள் எல்லாம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு 60 வயது 70 வயது தாண்டியவர்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பெயர்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவருடைய வாரிசுகள் அந்த பெயர் வச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள், பேரப்பிள்ளை பேரெல்லாம் இன்னைக்கு தசு புசுன்னு தான் மாறி போச்சு. மிக கேவலமான நிலைக்கு வந்துச்சு. இப்படி தமிழனுடைய அடையாளத்தை ஒழிப்பதிலேயே மிக குறியாக இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள். எவ்வளவு மோசம் பாருங்க. இன்றைக்கு பேர் வைக்கிறான், நல்ல பேரா வச்சா கூட அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன பண்றான், இந்த பேரு ராசி இல்லை, இந்த பேரை மாத்தணுங்கிறான். நியூமராலஜி, நேமாலஜி என்றெல்லாம் மாத்துறாங்க. அந்த போய் அந்த ஜோசியக்காரன்ட்ட போறாங்க. அவன் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணு கொடுக்குறான். அது ஆங்கிலத்துல தான் எழுதுறான். ஆங்கிலத்துல இப்ப என்னுடைய பேர் ஆறுமுகம்னா ஏக்கு என்ன நம்பர், பி ஆருக்கு என்ன நம்பர், யூக்கு என்ன நம்பர் போட்டு எல்லாத்தையும் கூட்டி பார்த்து இந்த கூட்டுத்தொகை இத்தனை வருது,
எட்டுல முடியுது, எட்டுல முடிஞ்சது அமங்கலம், உங்களுக்கு சரியில்லை, இந்த வந்து அமங்கலமான பேர் இது மாத்துங்கன்னு சொல்லி மாத்துறான். இப்படி எல்லாருக்கும் மாத்திக்கிட்டே இருக்கான். நிறைய பேரை வந்து மாத்திட்டான். இதுல தமிழ் பேர் உள்ளவர்கள் எல்லாம் இந்த கணக்கே போடுறது இல்லைங்க. மற்ற சாதாரண பேர் உள்ளவங்களுக்கு எல்லாம் கணக்கு போடுறான். கணக்கு போட்டுட்டு இது வேற பேருன்னா ஒரு பேரை சமஸ்கிருதத்துல சொல்றான். எனக்கு நான் பார்த்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில என்னன்னா, எழிலரசி அப்படின்னு ஒரு பொண்ணு, என்னுடைய பேருக்கு சொல்லுங்க, நியூமராலஜி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பேரை கேட்ட உடனே அந்த ஜோசியக்காரன் அந்த கணக்கெல்லாம் போடல, உடனடியா சொல்றான் அந்த பேர் சரியில்லை, உடனே மாத்துறான். திவ்ய லட்சுமின்னு பேர் வைக்கிறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்! எழிலரசின்னு அழகான தமிழ் பேரை திவ்ய லட்சுமின்னு வச்சுக்கோ, அதுதான் நீ வந்து அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறான். அதே போல பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அந்த பிரபாகரன் பேரை கட்டவனே அப்படி அலறான். பிரபாகரன் பேர் வச்சிருக்கீங்க, இது வந்து அசுர குணம் உள்ளது, அரக்க குணம் உள்ளது, இந்த பேர் இருந்தா நீங்க வந்து முன்னேற மாட்டீங்க, உருப்பட மாட்டீங்க, இடையிலே செத்து போயிருவீங்க, அதனால பேரை மாத்துங்க, பயமுறுத்துறான். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களை தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த சித்திரை ஒன்றை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆண்டின் பெயரை நமக்கு கொண்டு வர்றாங்க. பிரபவ, விபவ, சுக்குல, பிரமோத, பிரஜோற்பதி. என்ன எது எது தமிழ் சொல்? இதைதான் கொண்டாடணுங்கிறீங்கள? இது எது தமிழ் சொல்? தமிழ் சொல் அல்லாத ஒன்றை தமிழன் ஏன் கொண்டாட வேண்டும்? இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிச்சுட்டு அப்புறமா போங்க. இது எப்படி வந்துச்சு? இந்த கதையெல்லாம் நமக்கு அசிங்கம், அருவருப்பு, அதை நம்ம சொல்ல முடியாது, இப்ப சொல்லணுங்கிற தேவையும் இல்லை. நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்த பிள்ளை. நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்த பிள்ளைகளோட பேரை நாம ஏன் ஆண்டுக்கு பேரை வைக்கணும்? இது அறிவுபூர்வமானதா? நாரதன் யாரு? கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணனால நமக்கு ஏற்பட்ட நன்மை என்ன? நாரதனால நமக்கு ஏற்பட்ட நன்மை என்ன? கிருஷ்ணனை பத்தி அப்புறம் பின்னால் வருவோம். நாரதனை பத்தி சொல்றேன். நாம வந்து ராமாயணம் படிச்சிருக்கோம். ராமாயணத்துல உத்தரகாண்டம், அதுல சம்புக வதைப்படலம் வருகிறது. அந்த சம்புகனை ராமன் கொன்றது தவறு என்று நாம் வாதாடி கொண்டிருக்கிறோம். அந்த ராமராஜ்யத்தை உருவாக்குகின்ற பொழுது ராமராஜ்யத்திலே இப்படிப்பட்ட சம்புகன் வதைப்படலம் வருகிறது, இது நியாயமா என்று கேட்கிறோம். அதற்கெல்லாம் அவர்கள் சரியான பதில் சொல்ல முடியாமல் ஏதேதோ உளறி கொண்டிருக்கிறார்கள். அது ராமாயணத்திலே இல்லை என்றெல்லாம் கூட இன்றைக்கும் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிலே அந்த சம்புகன் கொல்லப்படுவதற்கு காரணமானவன் நாரதன். அம்பேத்கர் அவர் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். என்னவென்று சொன்னால், அந்த பார்ப்பனன் தன்னுடைய 5 வயது குழந்தை இறந்து விட்டது என்று கொண்டு வந்து ராமனுடைய அரண்மனைக்கு முன்னால் போட்டுக்கொண்டு ராமனை பார்த்து, ராமா, உன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பார், ஒரு பார்ப்பன சிறுவன் இறந்து விட்டான் என்று கூச்சல் போடுகிறான். அந்த கூச்சல் போட்டு இதுக்கு பரிகாரம் தேடவில்லை என்று சொன்னால் நான் சாபம் விடுவேன், உன்னுடைய ஆட்சியின் மீது சாபம் விடுவேன் என்று சொன்னான். சாபம் விடுன்னு சொன்ன பாப்பன் சாபம் விடுவான்னா உடனே ராமனுக்கு பயம் வருது. ராமன் ஒரு கடவுள், அவனு ஒரு அரசன். அந்த அரசனை பார்த்து சாதாரண ஒரு சவுண்டி பாப்பான் வந்து மிரட்டுறான், உன் ஆட்சியின் மீது நான் சாபம் விடுவேன் என்று சொல்கிறான். உடனே பயந்து போய் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அறிஞர் பெருமக்களை கூட்டி ஆலோசனை கேட்கிறான். அந்த அறிஞர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தலைமையானவன் யார் என்றால் அவன் தான் நாரதன். நாரதனுடைய தலைமையிலே பல ரிஷிகள் கலந்து கொண்டு ராமனுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். அப்படி ஆலோசனை சொன்னதிலே நாரதன் தான் சொல்கிறான், யாரோ ஒரு சூத்திரன் தன்னுடைய வர்ண தர்மத்தை மீறி, தான் செய்யக்கூடிய தொழிலை மீறி தவம் செய்கிறான், அதனால்தான் இந்த பார்ப்பன சிறுவன் இறந்து விட்டான், அவனை போய் நீ கொன்று விட்டால் இந்த பார்ப்பன சிறுவன் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்படி இல்லை என்று சொன்னால் உனக்கு அந்த பார்ப்பனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் வந்துவிடும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லவன் அந்த நாரதன். எனவே சம்புகன், ராமன் வந்து சம்புகனை கொல்லுவதற்கு அடிப்படையாக இருந்தவன் நாரதன். இப்படிப்பட்ட நாரதனை, அவனுடைய பிள்ளையை நாம் கொண்டாட வேண்டுமா? ஆண்டுக்கு பிறப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமா? இதை விட எவ்வளவு கேவலமானது! நாரதன் நம்முடைய சூத்திரர் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கொடுமை அல்லவா? ராமன் செய்த கொடுமைக்கு அடிப்படை காரணமானவன் இந்த நாரதன் இல்லையா? அதே போல கிருஷ்ணன் என்ன சொல்றான்? 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன், நானே நினைத்தாலும் இந்த வர்ணாசிரம தர்மத்தை மாற்ற முடியாது என்று சொல்லுகிறானா இல்லையா? சூத்திரர்களும் பெண்களும் பாவயோனியில் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறான். பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்துகிறான், சூத்திரர்களை எவ்வளவு கேவலப்படுத்துகிறான். ஒரு முறை வந்து ஒரு ஐயம் வருகிறான். எப்படின்னா 33 கோடி தேவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷிகர்களுக்கெல்லாம் ஐயம் வருதான், இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள் இருக்கு,
எந்த கடவுளை வணங்கினா ரொம்ப பவர்ஃபுல், எந்த காடு வெரி பவர்ஃபுல் காடு, இதை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி நாரதர்கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க. நாரதன் என்ன பண்றான், நான் சொல்றதை விட பகவான் கிருஷ்ணன்ட்டே போய் கேட்டுக்கலாம், வாங்க போலாம், கிருஷ்ணன்ட்ட கூட்டிட்டு போறான். கிருஷ்ணன்ட்ட கூட்டிட்டு போகும்போது அங்க கிருஷ்ணன் என்ன பண்றாராம், அவர் பூஜை ஏரியில இருக்காரு. ரொம்ப நேரமா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. என்னடா அது, இவரே பகவான், இவரை எல்லாரும் நம்ம கடவுள்னு கும்பிடுறோம், இவர் ஒருத்தர் பகவான் கடவுளா கும்பிடுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட பவர்ஃபுல் காடா இருப்பாரு, யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பாப்பா எந்திரிச்சு வெளியே போறான். கடவுள் வந்து யாரை வணங்குறான்னா பார்ப்பனனை வணங்குகிறான். அதாவது கடவுளை விட உயர்ந்தவன் பார்ப்பான் என்கின்ற தத்துவத்தை போதிப்பவன் இந்த கிருஷ்ணன். அப்ப நாமெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய பிள்ளையை நம்முடைய ஆண்டு பிறப்பாக கொண்டாடுவதால் பார்ப்பான கடவுளா ஏத்துக்கணுமா? அந்த சித்திரை ஒன்றைத்தான் தமிழ் ஆண்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுபவருடைய நோக்கம் என்ன? இதுதான், பார்ப்பானை கடவுளாக நீங்கள் வணங்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டினுடைய தர்மம், அதுதான் சாஸ்திரம், அதுதான் விதி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அந்த சித்திரையை சித்தரிக்கிறார். அது மாத்திரமல்ல, பார்ப்பனர் அந்த கிருஷ்ணனை பத்தி சொல்லும்போது மகாபாரதத்துல என்ன சொல்றான்னா, கிருஷ்ணனுடைய மனைவி சொல்றாராம், அவர் 6 பேரை வந்து கடவுளை வணங்குறாரு அப்படிங்கிறப்ப எல்லாம் 5 பேருமே பார்ப்பனர்கள் தான். கடைசியில பதிவிரதா தன்மை உள்ள பெண்களை வணங்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பதிவிரதா தன்மை உள்ள பெண்கள் யாராவது இருக்காங்களா? அவங்களுடைய புராணம், இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம் எங்கேயாவது பதிவிரதை என்று யாரையாவது சொல்லுகிறதா? யாரும் பதிவிரதை இல்லை. இதே நாரதன் என்ன சொல்ற, நாரதன் தான் அதுக்கும் ஒரு உதாரணமா இருக்கான். ஒரு தர்மர் என்ன பண்றாராம், பீஷ்மர்கிட்ட கேட்கிறாராம். பீஷ்மரை பார்த்து, பெண்கள் தான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம், அனைத்து கொடுமைகளுக்கும் காரணம் என்று சொல்லுகிறார்களே, அதை பத்தி நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பீஷ்மர்கிட்ட தர்மர் கேட்கிறார். அந்த தர்மர் என்ன சொல்ற, அந்த பீஷ்மர் என்ன சொல்றாரு, நான் சொல்றதை விட நாரதர் மூலமா நான் உனக்கு சொல்றேன். நாரதர் இதே கேள்விய ஒரு தேவதாசி கிட்ட கேட்கிறாரு. பஞ்சசூடை என்பவள், அவள் தேவலோகத்தில் உள்ள விபசாரி, தேவலோகத்தில் உள்ள தாசி, தேவலோக தாசி. பாருங்க பாப்பாலாம் எங்க எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த நாட்டுல தேவதாசி முறை ஒழிப்பதற்கு நாம் திராவிட இயக்கம் எவ்வளவு போராடி இருக்கிறது, தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள், திராவிட இயக்கம் எவ்வளவு முயற்சி எடுத்தது என்றாலும் நமக்கு தெரியும். இந்த உலகத்துல இங்கே தேவதாசி முறை ஒழித்தால் நான் நரகத்துக்கு போவேன்னு சொன்ன அந்த சத்தியமூர்த்தி ஐயரை நாம் பார்த்தோம். ஆனா சொர்க்கத்திலையும் தேவதாசி இருக்கிறாளாம். ரம்பா, ஊர்வசி, மேனகாலாம் சொல்றாங்க. அதுல பஞ்சசூடை என்ப ஒருத்தி. அந்த பஞ்சசூடை கிட்ட போய் நாரதர் கேட்கிறார், பெண்களை பற்றி நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அது அவ என்ன சொல்றா, ஐயோ நான் எப்படி சொல்றது, பெண்கள் மிக கேவலமானவர்கள், மோசமானவர்கள் என்று நான் எப்படி என் வாயிலே சொல்றது, நான் ஒரு பொண்ணை வச்சு நீங்க சொல்ல சொல்றீங்களே, இது சரிதானா, இது மாதிரி நான் வந்து சொல்ல முடியாதுங்கிறா. அப்போ நாரதர் என்ன சொல்றாரு, நீ உண்மையை சொல்லு, உண்மையை சொன்னா அந்த பாவம் உனக்கு போகாது அப்படின்னு சொல்றாரு, அந்த பாவம் உனக்கு சேராதுன்னு சொல்றாரு. அப்போ அவ என்ன சொல்றா, பெண்கள் உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும், அழகுடன் கூடியவர்களாக இருந்தாலும், பாதுகாவலர்களான கணவர்களை கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை மீறவே செய்கிறார்கள். இக்குற்றம் அவர்களை களங்கப்படுத்துகிறது. பெண்களை விட பாவம் நிறைந்தது வேறு எதுவும் இல்லை. உண்மையில் பெண்களே குற்றங்கள் அனைத்திற்கும் காரணமாய் இருக்கிறார்கள். பெண்கள் புகழுடனும் செல்வத்துடனும் அழகிய பண்புடனும் முற்றிலும் தங்களுக்கு கீழ்ப்படிந்தவராக உள்ள கணவர்களை பெற்றிருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை அவமதிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று பஞ்சசூடை நாரதரிடம் சொல்றார். அப்போ அந்த பஞ்சசூடை என்ற பெண், அது பெண்ணே இன்னொரு மற்ற பெண்கள், அனைத்து பெண்களையுமே, அனைத்து குற்றங்களுக்கும் காரணம் பெண்கள் தான் சொல்றானா, அப்ப பெண்கள் யாருமே புனிதமானவங்க கிடையாது அப்படின்னு தானே அர்த்தம். இதுதான் மகாபாரதம் சொல்லுது. மகாபாரதம் அனுசாசன பருவம் பகுதி 38 ஸ்லோகம் 30 இது சொல்றதாக அந்த மகாபாரதத்துல இருக்கு. ஆக பெண்கள் யாருமே பதிவிரத தன்மை உள்ளவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பதிவிரதா தர்மம் உள்ள தர்மத்தை பின்பற்றுகின்ற பெண்களை கிருஷ்ணன் வணங்குகிறான்னு சொன்னா யாரை ஏமாத்த? அப்படியே யாராவது பெண்கள் பதிவிரதா தன்மையோடு இருந்தாலும் அவளை பதிவிரதா தன்மையோடு இருக்க விட்டுருக்கானுங்களா? இந்த நாரதர் பை விட்டுருக்கானா? இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் விட்டுருக்கானா? இல்ல லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி விட்டுருக்காங்களா? தத்தாத்திரேயர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருக்கிறான். அந்த தத்தாத்திரேயர் யார் அப்படின்னா,
இந்த மாதிரி தான். அனுசுயா என்பவள் அத்திரி முனிவருடைய மனைவி. அவள் மிகுந்த கற்புள்ளவள். இந்த நாரதன் என்ன பண்றான், அவ கற்போட இருக்கிறா, அவளை வந்து கேவலப்படுத்தணும், அவ கற்பை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவங்களுடைய மனைவிகிட்ட போறான். லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இவங்கள்ட்ட போறான். இவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பெரிய கற்புள்ளவன்னு சொல்றீங்க, இந்த பாருங்க இந்த எறும்பு கடையில உங்களால வறுக்க முடியுமா, அது எப்படிங்க எறும்பு கடையில வறுக்க முடியும் அப்படிங்கிறாளுங்க. இது கற்புள்ளவள், உண்மையான கற்புள்ளவள் வறுக்க முடியும், வறுத்து தர முடியும். யார் முடியும் அப்படிங்கிறப்ப பூலோகத்துல வந்து ஒரு அனுசியான ஒருத்தி இருக்கா, அவள்கிட்ட கொடுத்து அது அழகா சாப்பிட்ற மாதிரி வறுத்து கொடுத்துருவா அப்படின்னா அது மாதிரி கொண்டு போய், அது முடியாதுன்னு அவர் சொல்றாளுங்க. இவன் கொண்டு போய் கொடுத்து வறுத்து கொண்டு வந்தேன். ஆக நம்மளை விட கற்புள்ளவளா இருக்காளா அப்படின்னா பெருமைப்படலை. நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவளாவது கற்போடு இருக்காளே, ரொம்ப நல்லா இருக்காளேன்னு அவளுக்கு பெருமைப்படலை. இவளெல்லாம் கடவுள், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி எல்லாம் கடவுள்கள்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுளுடைய அந்த தன்மை எப்படி இருக்கு, கேவலமா இல்ல, நம்மோட கற்புள்ளவளா அவ இருக்கா அப்படின்னு பெருமைப்படாம எப்படி அவ கற்புள்ளவளா இருக்கலாம், அந்த கற்பை கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாளுங்க. உடனே தன்னுடைய கணவர்களை கூப்பிடுறாளுங்க. கூப்பிட்டு நீங்க போங்க, அந்த பெண்ணை எப்படியாவது அவங்க கற்பை கெடுத்துட்டு வாங்க அப்படின்னா. இந்த மானங்கட்ட பயல்களுக்கு அறிவு வேண்டாம், உடனே போறாங்க. ஏன்டி நீங்க தான் மானங்கட்டவர்களா இருக்கே, கற்பில்லாதவர்களா இருக்கீங்க, எங்களுக்கு துரோகம் செய்யறீங்க, அந்த பொண்ணாவது ஒழுங்கா இருக்கட்டும்னு சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லாம 3 பேர் அங்க போறாங்க. அங்க போனா அத்திரி 3 பேர் வீட்டுல இல்ல. இவனுக்கு போய் அந்த பெண்ணுகிட்ட போய் பிராமண வடிவம் எடுத்துக்கிட்டு போறாங்க. போய் எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்கிறான். பிராமணர்கள் எதை கேட்டாலும் கொடுக்கணுங்கிறது அந்த காலத்துல விதி. அந்த அனுசூயா என்ன பண்றா, சூத்திர பெண்ணு, உடனே வந்து பிச்சை போட வர்றா, சோறு போட வர்றா. 3 பேர் உட்காருங்க, நான் சோறு பரிமாறுறேன்னு சொல்லப்ப, இந்த வடிவத்தோடு வந்தா நாங்க வந்து சாப்பிட மாட்டோம், நீ வந்து நிர்வாணமா வந்து எங்களுக்கு சோறு போடணுங்கிறான். எவ்வளவு கேவலமான பயிலுவா, இவனெல்லாம் கடவுள், நிர்வாணமா வந்து நீங்க சோறு போடணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாங்க. கேட்டவுடனே வந்து அவளும் என்ன பண்றா, இந்த 3 பேரையும் குழந்தையாக்கி நிர்வாணம் வந்து சோறு போடுறதாக சொல்றாங்க. ஆனா உண்மை அது அல்ல. அம்பேத்கர் அவர்கள், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், இந்து மதத்தின் புதிர்கள் என்ற நூல்ல அந்த ஆய்வுரையில பேசியிருக்கேன். அவர் தெளிவா சொல்றாரு, அந்த 3 பேரும் போய் அந்த பெண்ணோடு உறவு கொள்கிறார்கள், அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு பேர் தான் தத்தாத்திரேயர். 3 தலை இருக்கு, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருடைய தலையும் இருக்கு, ஒரு உடலோட இருக்கு. அது அத்திரி முனிவரும் ஏத்துக்கிட்டானா. இப்படி அந்த பெண்ணுடைய கற்பை கெடுப்பதற்கு காரணமாக இருந்தவன் நாரதன். இவ்வளவு கேவலமானுடைய பிள்ளையை, அவனுக்கு பிறந்த பிள்ளையை நாம வந்து நம்முடைய ஆண்டின் பெயர்களாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த கிருஷ்ணன் எவ்வளவு மோசமானவன் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த கிருஷ்ணனும் நாரதனும் என்ன செய்யறாங்க, அந்த கதையெல்லாம் வெளியே சொல்றானா எவனாவது? நீங்க சொல்றா பார்ப்போம். 60 ஆண்டு 60 ஆண்டுங்கிறிய, 2000 வருஷமா கொண்டாடுறங்கிறிய, 2000 வருஷமா எப்ப கொண்டாடுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு? தினமலர் எழுதுறான், 2000 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கிறத இவங்க எப்படி மாத்தலாம்? கலைஞரும் வந்து ஸ்டாலினை மாத்தலாமா? அப்ப இவங்க தலைவருடைய பிறந்த நாளெல்லாம் வந்து நம்ம கொண்டாடணுமா? நாளைக்கு அதைத்தான் வந்து இவங்க மாசத்துக்கு பேரா கூட வைப்பாங்க, இவங்க தலைவருடைய பேரை தான் ஆண்டுக்கு பேரா வைப்பாங்க, மாதத்தின் பேரா வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமான்னு தினமலர்காரன் திமிரா எழுதுறான். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், இந்த 60 ஆண்டுகள் எப்படி வந்துச்சு, பெரும் அந்த நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கு எப்படி இந்த பிள்ளை பிறந்துச்சு சொல்ல முடியுமா? எவ்வளவு கேவலம்! நீ 60,000 கோபேஸ்வரோட நீ வந்து கூடி குழாவரிய, எனக்கு ஒருத்தையை கொடுக்க கூடாது, என்னடா இது, என்ன லெண்டிங் லைப்ரரி நடத்துறான், எனக்கு ஒரு பொண்ணை கொடுக்க கூடாதான்னு கேட்கறானா கேவலமான பைய. இவன் மானகட்ட பைய, நான் எந்த வீட்டுல இல்லையோ அந்த வீட்டு பெண்ணோட நீ போய் இருந்துக்கொண்டானா. இது இவன் என்ன என்ன இதெல்லாம் வந்து ஆடு மாடா, இல்ல வந்து வேற ஏதாவது வாடகை பொருளா, கால் டாக்ஸியா, என்ன அந்த இவன் கடவுள்கிட்ட யோகிதே இது? நான் எந்த வீட்டுல இல்லையோ அந்த பெண்ணுகிட்ட நீ போய் நீ உறவு வச்சுக்கன்னு சொல்லி சொல்றானா. அதையும் கேட்டுக்கிட்டு இந்த பையன் ஓடுறான், 60,000 பெண்கள் வீட்டுக்கும் ஓடுறான், ஓடி 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 களைச்சு போறான். களைச்சு போன பிறகு சரி வேண்டாம் அப்படி விட்டுட்டு போல. அப்ப ரொம்ப ரொம்ப எல்லா வீட்லயும் போனா கிருஷ்ணன் அந்த பெண்ணோட கூடி கிளவிட்டு சிரிக்கிறது இருக்கு. அந்த எல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு மோகம் தலைக்கு ஏறிடுச்சு. ஐயோ கிருஷ்ணா, என்னுடைய மோகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல, எப்படியாவது நீ வந்து அதை தணிக்கணும் அப்படிங்கிற தான் நீ பெண் வேடம் போடு.
மன்னிக்கணையா, ஒரு இடையில கால் வந்து எங்கேயாவது போய் அந்த பார்ப்பனாவை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எவ்வளவு அசிங்கம்! அவ்வளவு அசிங்கமான கதையை எழுதி வச்சுக்கிட்டு இந்த கதையின்படி பிறந்த பிள்ளைகளை நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய பெயரை ஆண்டாக கொண்டாடணும்னு சொல்றீங்கன்னா, உங்களை விட அயோக்கியர்கள் எவனா இருக்க முடியுமா? எவனோ அறிவில்லாத காலத்துல எழுதி வச்சுட்டான், முட்டா பையில அதை ஒத்துக்கிட்டாங்க, காட்டும் பிராண்டிங்க அதை கடைபிடிச்சாங்க, ரைட்டு. இன்றைக்கு மானமும் அறிவும் வந்து விட்டது. தந்தை பெரியாராலும் திராவிட இயக்கத்தாலும் எங்களுக்கு மானமும் அறிவு வந்து விட்டது. மானமுள்ள நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் நாங்க மாத்துறோம். மானம் கெட்டவர்கள் அதை ஆதரிக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு உள்ள விஷயம். மானம் கெட்டவர்கள் தான் அதை ஆதரிக்கிறார்கள். நாங்களாவது இதை கொண்டு வந்தோம். பெரியார் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தை தூக்குவதற்கு முன்னதாகவே, திராவிடர் கழகத்துக்கு தலைமை ஏற்பதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் இருந்த அறிஞர் பெருமக்கள் 1921 மறைமொழியடிகள், திருவிக்கா போன்றவர்கள், அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்கள் 500 பேருக்கு மேல பச்சையப்பன் கல்லூரியில கூடி அதை முடிவு செய்திருக்கிறார்கள். இது கேவலமாக இருக்கிறது. இந்த கேவலமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டின் பிறப்பை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கென்று அறிவுபூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆண்டை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் சொல்றாங்க. திருவள்ளுவர் பிறந்ததை நாம் வைத்துக் கொள்ளணும்னு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறான், திருவள்ளுவர் கிமு 31 தான் பிறந்தாருன்னு என்ன ஆதாரம்? ரொம்ப அறிவுபூர்வமா கேட்கிறான். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எந்த ஊர்ல பிறந்தாருன்னு என்ன ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கேள்வி. திருவள்ளுவர் பிறந்தார் என்பது உண்மை. திருக்குறள் எழுதியிருக்கிறார். அது உலக மக்களுக்கெல்லாம் அறநெறி போதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூலாக இருக்கிறது. அந்த நூலை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கு அறிவுபூர்வமான எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னது இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எப்பொழுது பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லைதான். ஆனாலும் அறிஞர் பெருமக்கள் அதை முடிவு செய்திருக்கிறார்கள். நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அந்த தை 2வது நாள் திருவள்ளுவருடைய பிறந்த நாள் என்று சொல்கிறார். தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாட வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் முடிவு செய்கிறார்கள். 1937 அந்த அறிஞர் குழு மறுபடியும் கூடி முடிவு செய்கிறது. அந்த 1937 கூடிய அந்த அறிஞர் குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். பாவனர் தேவனைய பாவனர் இருக்கிறார், கியாபி விஸ்வநாதன் இருக்கிறார், மூவா இருக்கிறார், இன்னும் பல அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அத்தோடு இந்த பார்ப்பனர்களுக்கு சொல்லுகிறேன், உவே சாமிநாதையரும் இருக்கிறார். இப்போ உவே சாமிநாதருக்கு வரலாறு தெரியாதா? அவர் இந்த தமிழாண்டை நீங்கள் சொல்லக்கூடிய பிறகு ஆண்டை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த குழுவில் இருந்திருப்பாரா? அவரும் சேர்ந்து முடிவு செய்துதானே இந்த திருவள்ளுவர் பிறந்த தினத்தை நாம் ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு பார்ப்பனராக தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய உவேசாவே இந்த குழுவில் இருந்து முடிவு செய்திருக்கிறார் என்றால் அதுக்கு என்ன ஆதாரம்? நீ கேட்கிற என்ன ஆதாரம் வேணும்? பர்த் சர்டிஃபிகேட். நீ திருவள்ளுவருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா? அப்படி பார்க்க போனா நீ கொண்டாடுறிய கடவுள்கள் எல்லாம் ராம நவம்பிங்கிறிய. ராமன் என்னைக்கிடா பிறந்தான்? எந்த நாயாவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளையார் சதுர்த்திங்கிறிய, என்னைக்கு பிறந்தான்? இன்னைக்கு அனுமான் ஜெயந்திங்கிறான். கேவலம். அனுமார் எப்படி பிறந்தான்? ரொம்ப கேவலம். வால்மீகி ராமாயணம் சொல்லக்கூடிய கதையெல்லாம் சொன்னா நம்ம வாய் நாரும். அவ்வளவு மோசமா இருக்குது உங்க கடவுளுடைய யோகிதை எல்லாம். இதெல்லாம் எப்படி பிறந்த? என்ன ஆதாரம்? உங்களுடைய கடவுள் பிறப்புக்கு என்ன ஆதாரம் என்று நீ காட்டு. எங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு? எப்படி இருக்கு? அதை காட்டு. நாங்க திருவள்ளுவருக்கு ஆதாரத்தை காட்டு. அது மட்டும் இல்ல, அதாவது ஒரு காலத்துல இந்த கடவுள்லாம் வச்சிருந்தான். இன்னைக்கு புதுசா நிறைய உருவாக்குறான். தோழர்களோடு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய இயக்க தொடர்பாக நம்ம தொழிற்சங்கம் நடத்திய வகையிலே அது நாங்கள் நடத்திய ஒரு கிளர்ச்சி. அது ஆசிரியர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை இந்த ஒரு செய்தியை நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா இன்னைக்கு புதுசா நிறைய விஷயங்களை கொண்டு வர்றான். இன்னைக்கு குழந்தைகள் தினம்னா நேரு பிறந்த நாள் நமக்கு நவம்பர் 14 கொண்டாடுறோம். ஆனா அவன் கிருஷ்ண ஜெயந்திங்கிறான். இப்படி ஒவ்வொன்றையும் ஆசிரியர் தினம்னா ராதாகிருஷ்ண பிறந்த நாள் இல்ல, வியாசர் பிறந்த நாள், யாரோ பிறந்த நாள் அப்படிங்கிறான். அது மாதிரி பார்த்தா தொழிலாளர் தினம் என்றால் மே 1. உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர் மக்கள் மே 1 தொழிலாளர் தினமாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள்.
அமெரிக்காவுடைய சிக்காகோவில் நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டம், அதற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு கிடைத்த உரிமைகள், 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்ற அந்த நிலையை பெற்று தந்த அந்த நாளை உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த நாளை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். RSS காரர்கள், இந்து முன்னணிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்க தொழிற்சாலையில அங்கு RSS சார்பாக ஒரு சங்கம் இருக்கிறது. ஆனா அவன் என்ன சொல்லுவான், RSSக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லம்பா. ஆனா எல்லா உறவும் வச்சுக்குவான். RSS காரன் பயிற்சி கொடுப்பான், RSS போய் சாகா பயிற்சி எடுத்துக்குவான், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லம்பா. அதுபோல பாஜகவுக்கும் எங்களுக்கு தொடர்பே இல்லம்பா. ஆனா பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றவன் பூரா அவன் தான். எங்க BHL எம்ப்ளாயி தான் பண்ணுவான். தொழிற்சங்கத்தை சேர்ந்தவன் தான் பாஜக காரனுக்கு ஏஜெண்டா இருப்பான், தேர்தல் பூத்து ஏஜெண்டா இருப்பான். ஆனா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லமா. அவன் என்ன செஞ்சா தெரியுங்களா, அந்த தொழிலாளர் தினம் என்பது மே 1 கிடையாது, விஸ்வகர்ம ஜெயந்திங்கிறான். விஸ்வகர்ம ஜெயந்தின்னா விஸ்வகர்மா யாரு, அவன் எங்க பிறந்தான், எப்படி பிறந்தான், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். அவங்க அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்டோம், பதில் சொல்ல மாட்டான். அவன் எப்போ பிறந்தான்னா செப்டம்பர் 17 அன்றைக்கு பிறந்தான்னு சொல்றான். நாங்க முதல் ஆண்டு அவன் கொண்டாடிட்டான், எங்களுக்கு தெரியல. நாங்க தந்தை பெரியார் பிறந்த நாளை செப்டம்பர் 17 அன்று ஆங்காங்கே சிலைகளுக்கு மாலை போட்டு கொடிகள் ஏற்றி இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்போம். ஆனால் எங்கள் வாயில்களிலே பெல் நிறுவன அது முதன்மை வாயில்ல அவன் என்ன பண்ணுவான்னா விஸ்வகர்ம ஜெயந்தின்னு கொண்டாடிட்டு இருந்தான். நான் பார்த்தேன், என்னடா இது செப்டம்பர் 17 அன்னைக்கு விஸ்வகர்மா பிறந்தான்னு சொல்றான், இப்போ வருஷம் கொண்டாடுறானான்னு பார்க்கும்போது ஆமா தொடர்ச்சியா வருஷம் கொண்டாட போறோம்னு சொன்னான். உடனே நாங்க எதிர்ப்பு தெரிவித்தோம். எப்படி செப்டம்பர் 17 நீ தேர்ந்தெடுத்தாய் என்று எதிர்ப்பு தெரிவித்து துண்டறிக்கை போட்டான். துண்டறிக்கை போட்டவொடனே அவன் என்ன சொல்றான், இல்லை நாங்க செப்டம்பர் 17 அடிப்படையாக வச்சு எடுக்கல, செப்டம்பர் 17 அன்றைக்கு தான் புரட்டாசி 1 பிறக்குது, அதனாலதான் நாங்க அதை எடுத்துக்கிறோம்னு சொன்னான். நாங்க காலண்டரை பார்த்தோம், அடுத்த ஆண்டு செப்டம்பர் 17 புரட்டாசி 2ஆம் தேதி வரும். அப்ப இது எப்படி அடுத்த ஆண்டு புரட்டாசி 2 செப்டம்பர் 18 கொண்டாடுவேன், இல்லைன்னா எல்லாம் நாங்க இந்தியா பூரா செப்டம்பர் 17 தான் கொண்டாடுறோங்கிறான். அங்கேயெல்லாம் புரட்டாசி இருக்கு, குஜராத்ல புரட்டாசி இருக்கா, மத்திய பிரதேசத்துல புரட்டாசி இருக்கா, யாரை ஏமாத்துற வேலைன்னு சொல்லி இந்த வாயிற் கூட்டத்துக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு நிர்வாகத்தில் போய் கேட்டா அவன் அடுத்த ஆண்டு நாங்க போய் கடிதம் கொடுக்குறோம், அதுக்கு முன்னையே BMS காரன் RSS காரன் பெர்மிஷன் வாங்கிட்டான் அந்த தேதியில அப்படின்னு சொன்னான். எப்பயா நீ அனுமதி கொடுத்தானா, எப்போ கொடுத்தான்னு தெரியல. அப்புறம் 1 மாசத்துக்கு முன்னால கொடுத்தாலும் அவன் அதுக்கு முன்னே அவன் கொடுத்துறான். நான் என்ன பண்ணேன், ஒரு முறை இந்த செப்டம்பர் 17 முடியுதா, 18ஆம் தேதி கடிதம் கொடுத்தேன். அடுத்த ஆண்டு செப்டம்பர் 17க்கு எங்களுக்கு பெரியார் பிறந்தநாள் கொண்டாட நீங்க அனுமதி தரணும்னு கடிதம் கொடுத்தேன். நாங்க 1 வருஷத்துக்கு முன்னால கொடுக்குறீங்கண்ணா. ஆமா, நான் எப்போ கேட்டாலும் நீ RSS காரனுக்கு தேதி கொடுத்துட்ற, அனுமதி கொடுத்துட்ற, நாங்க எப்போ நடத்துறது, அதனாலதான் இப்பவே கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறப்ப இல்ல அடுத்த ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கே தரேன்னு சொல்லி அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நாம் அந்த பெரியார் பிறந்த நாளை கொண்டாடி அந்த விஸ்வகர்ம ஜெயந்தி என்கின்ற அந்த அயோக்கியத்தனத்தை பித்தலாட்டத்தை முறியடித்தோம். விஸ்வகர்மாங்கிறவன் யாரு, அவங்க அப்பா அப்பா யாரு, அவன் என்ன செஞ்சான், அவனுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தோலிரிச்சு காட்டணும். பிஜேபிக்கும் அந்த BMS என்கின்ற அந்த சங்கத்துக்கு உள்ள தொடர்புகள், RSSக்கும் அவங்களுக்குள்ள தொடர்புகள் இதெல்லாம் அம்பலப்படுத்தணும். அதற்கு பிறகு இதை போய் தமிழர் தலைவர் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மே தினம் நடத்துகிறோம் வாருங்கள் என்று நாங்கள் அழைத்தோம். அப்பொழுது மே தினத்திற்கு வந்தார்கள். 2000 மே தினம் நாங்கள் நடத்தினோம். அந்த மே தின விழாவிற்கு ஆசிரியர் அவர்கள் கலந்து கொண்டு மிக பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். இங்கிருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அதில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அதாவது RSS அல்லாத மே தினத்தை கொள்ளக்கூடிய அனைவரையும், கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள், திமுக அன்றைக்கு பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வரல. அதை தவிர அதிமுக காரர்களும் நம்முடைய கூட்டத்திலே பேசினார்கள், மிக சிறப்பாக பேசினார்கள். அதை முறியடித்தோம். இந்த நிகழ்ச்சியை தமிழர் தலைவர்கள் எங்கே குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், பெரியாரியல் தொடர் சொற்பொழிவு 100 கூட்டங்களுக்கு மேல் பேசினார்கள். அது பெரியாரியல் புத்தகமாக 5 பாகங்கள் இருக்கிறது. அது 5வது பாகத்திலே அதை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பெல் தோழர்கள் அங்கே பெரிய பிரச்சனையாக்கினார்கள். அதாவது இந்த RSS காரன் எதையெல்லாம் மாத்துறான், குழந்தைகள் தினத்தை மாத்துறான், ஆசிரியர் தினத்தை மாத்துறான், இப்படி பெரியாருடைய பிறந்த நாளிலே அவர்கள் விஸ்வகர்ம ஜெயந்தி என்று ஒன்று கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி அதை சொல்லி பெல் தோழர்கள், திருவரம்பூர் தோழர்கள் இதை பெரிய பிரச்சனையாக ஆக்கினார்கள் என்பதை தமிழர் தலைவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். இப்படி விஸ்வகர்மா ஜெயந்தி என்பதை நீ எப்படி முடிவு பண்ண? விஸ்வகர்மா யாரு, அவன் என்ன செஞ்சான், அவங்க அப்பா அம்மா யாரு, அதை பத்திலாம் ஒன்றும் உனக்கு கவலை கிடையாது. அதை பத்திலாம் நீ வெளியே சொல்ல மாட்ட.
ஆனா நீ செப்டம்பர் 14 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவர் வந்து விஸ்வகர்மா பிறந்தார்னு சொல்றிய. அப்படி நீ சொல்லுகின்ற பொழுது நாங்களே திருவள்ளுவரை தை 1 பிறந்தார், தை 2 பிறந்தார் என்று நாங்களே கொண்டாடக்கூடாது? இதைத்தான் நாங்கள் இந்த கேள்வியாக வைக்கிறோம். எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான நிகழ்ச்சிகள். நீ வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகரான்னு ஏத்துக்கிறியா? ஏத்துக்க மாட்ட. தமிழ்ல அர்ச்சனை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கல. நீட்டு தேர்வை ரத்து பண்ண சொல்றோம், அது ஏத்துக்கிறியா? ஏத்துக்கல. காவிரி பிரச்சனை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கல. ஈழ பிரச்சனையில ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கியா? நீ ஏத்துக்கல. தமிழர்களுக்கான எந்த உரிமைக்காக நீ போராட மாட்ட. ஆனா தனி முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் அது எதிர்ப்பு என்றால் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆணையை ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக வந்து மாற்றக்கூடிய காரணம் என்ன? ஆரம்பத்தில் நம்முடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு சமூக நீதிக்காக 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற சட்டம் இயற்றவர் தான் அவர். ஆனால் அதற்கு பிறகு நாம் கலைஞர் அவர்கள் இந்த அரசு அனைத்து சாதியினர் அர்ச்சகர் என்ற சட்ட அந்த ஆணையை போட்ட பிறகு நாம் தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தோம். அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களை நாம் ஆதரித்துக் கொண்டிருந்தோம். திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னோம். கடைசியிலே பரம்பரை யுத்தம் என்று ஜெயலலிதா சொன்னார்கள். அந்த பரம்பரை யுத்தத்திலே ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்திலே நாம் திராவிடர் பக்கம் நின்றோம். கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆணையை இந்த ஜெயலலிதா அம்மா ஒரே நாள்ல வந்து மாத்துனீங்களே, எதுக்காக மாத்துனீங்க? காரணம் சொல்லணும்ல. நீ வந்து என்னைக்காவது திராவிட இயக்கத்து உணர்வோடு இருந்திருக்கிறியா? நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள்லாம் கலைஞர்கிட்ட கொண்டு ஒரு பிள்ளைக்கு பேர் கொடுக்க சொன்னா அறிவழகன்னு பேர் வைப்பார், அன்பழகன்னு பேர் வைப்பார். ஆனா ஜெயலலிதா என்னைக்காவது தமிழ் பேர் வச்சிருக்காங்களா? ஒரு தமிழ் பேர் கூட வச்சதில்லை. இல்லை ஜெயராமன் வைப்பாங்க, ஸ்ரீராமன் வைப்பாங்க. இந்த மாதிரி வடமொழி எழுத்து இல்லாத ஒரு பேர் கூட வச்சதில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை 1 தமிழருக்கு புத்தாண்டு அல்ல, அது அறிவுக்கு பொருத்தமானது அல்ல என்பதை அடித்து சொன்னார்கள். அடித்து சொல்லி தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று ஆணை பிறப்பித்தார்கள். அலறான், அப்படியே கிடந்து பாப்பான்லாம் அலறான், குதிக்கிறான். பார்ப்பன அல்லாத வந்து சூத்திர முண்டங்களும் குதிக்குது. சுயமரியாதை உள்ள எவனா குதிப்பானா? இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த சித்திரை 1 புத்தாண்டு அல்ல என்று சொல்லல. தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று ஆணை பிறப்பிக்கல. ஆனா பொங்கலுக்கு வழங்கக்கூடிய அந்த பரிசு பொருள்ல அந்த பையில இருக்கிறது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதை பார்த்தே பொறுக்க முடியல அவங்களுக்கு. குதிக்கிறான். எவ்வளவு மானக்கேடு. நீ வந்து இந்துங்கிறிய இந்த தை 1 அது சித்திரை 1 ஆண்டு பிறப்புனா இந்து மதத்தை சேர்ந்த அத்தனை பேர் ஏத்துக்கிறானா? வடநாட்டில் இருக்கிற சித்திரை 1 ஏத்துக்கிறானா? இல்ல கர்நாடகத்தில் ஏத்துக்கிறானா? தெலுங்கானாவில் ஏத்துக்கிறானா? கேரளாவில் ஏத்துக்கிறானா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வருடப்பிறப்பு இருக்கா இல்லையா? அப்புறம் இந்துக்களுக்கான வருடப்பிறப்பு நீ எப்படி சொல்ற? நீ இது இந்துக்களுக்கானது ஆண்டு அல்ல, இது தமிழனுக்கான ஆண்டு பிறப்பு. தமிழன் மீது திணிக்கப்பட்டது, பண்பாட்டு படையெடுப்பு, பார்ப்பனர்களை திணித்த ஒன்று. எங்கள் மீது திணித்த. எப்படி நீ வந்து ஒரு பாபர் மசூதி இடித்து விட்டு ராமன் கோயில் கட்ட வேண்டும் துடிக்கிறாய். அதே போல மனு தர்மம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு மனு தர்மத்தை மீண்டும் சட்டமாக்க வேண்டும் என்கிறான். மனு தர்மத்தையும் அந்த அர்த்த சாஸ்திரத்தையும் மற்ற அந்த நீதி நூல்களை எல்லாம் சட்ட பல்கலைக்கழகத்திலே சட்ட கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக வைக்கணும்னு சொல்றான். மனு தர்மத்தை மீட்டெடுக்க வேண்டும் என தந்தை பெரியார் மன்னர் அம்பேத்கர் மனு தர்மத்தை தோடுத்து கட்டிவிட்டார்கள். அதை நாம் தீயிட்டு கொளுத்தி இருக்கிறோம். மனு தர்மம் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் மீண்டும் மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ராமராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நீ துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் நாங்கள் சித்திரை 1 நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழனுக்கென்று ஒரு ஆண்டை உருவாக்குகிறோம். தமிழனுக்கென்று ஒரு புத்தாண்டை உருவாக்கியது திருக்குறள் தான், திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் பிறந்த நாள் தான் என்று அறுதிட்டு சொல்லுகிறோம். உங்களுடைய ராமன் பிறப்புக்கு என்ன ஆதாரம் இல்லையோ அதுபோல திருவள்ளுவர் பிறப்புக்கும் ஆதாரம் இல்லைதான். ஆனாலும் நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய தமிழ் அறிஞர்கள் முடிவு செய்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். எனவே சித்திரை எங்கள் மீது வந்து திணிக்காதீர்கள். என்ன சொல்ல போறான்? சித்திரையை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஜோதிடப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர ராசியில சூரியன் வர்றான், அந்த வெங்காய ராசியில வர்றான் அப்படின்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் அடித்து சொல்லுகிறார். அதெல்லாம் இல்லைங்கிறார் நம்முடைய தமிழறிஞர் கண்ணபுரான் ரவிசங்கர்.
அறியப்படாத தமிழ்மொழி என்ற நூலில மிக அருமையாக சொல்றாரு. அதுல அப்படிலாம் அந்த ஜோதிடத்துல எல்லாம் கிடையாது, அதெல்லாம் மாறி போச்சுங்கிறாரு. அந்த ஒரு கட்டுரை மட்டும் உங்கள்கிட்ட படிச்சு காட்டிட்டு நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 9:30 ஆகிவிட்டது. அனைவருக்கும் எனக்கும் கூட பசிதான் வந்து விட்டது. இன்னும் அந்த கட்டுரையை நான் இப்பொழுது சுருக்கமாக கொஞ்சம் சில வரிகளை படித்து விட்டு நிறைவு செய்யலாம்னா, அவங்க சொல்றான், சில பேர் வாதாடக்கூடியவன் அந்த சித்திரை 1 அன்று தான் சரியாக கிழக்கு திசையிலே சூரியன் உதிக்கிறது, அதனால் அது நாம் அதனாலதான் ஆண்டு பிறப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோங்கிறான். ஆனா இவனுக்கு இங்க இருக்கிற இன்னைக்கு சித்திரையை விரும்புறவன் தையை எதுக்குறவன்லாம் என்ன சொல்றான், தமிழ்நாடுங்கிற பேரையே ஏத்துக்கலங்க. அவங்க தமிழ்நாடு என்ற பேரை ஏத்துக்கல. கடந்த தேர்தலில் அங்கே வடக்கு இருந்து வந்தான், உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஆதித்யநாத் வந்தான். மோடி வந்தப்போ என்ன வரவேற்பு போஸ்ட் அடிச்சான், தட்சிண பிரதேசத்துக்கு வருகை தரும் மோடி அவர்களே, தட்சிண பிரதேசத்துக்கு வரும் ஆதித்யநாத் அவர்களே என்ன போஸ்ட் அடிச்ச, வரவேற்பு பதாகை அடிச்ச. அப்ப தமிழ்நாடு என்கின்ற பெயரை ஏற்றுக்கொள்ளாதவன், தமிழ்நாடு என்ற பெயரை தட்சிண பிரதேசம் என்று மாற்ற துடிக்கக்கூடியவர்கள் நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கணுமா? அது மட்டுமா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொல்றானே, ஒரு குண்டா சாட்டில பிடிச்சு போட்ட ஒரு ஒரு முட்டாள் பையில ஜாமீன்ல விட முடியாத அளவுக்கு கொண்டு வந்தானே, அவனை போய் விடுதலை பண்றான். விடுதலை பண்ணிட்டு அவன் என்ன தமிழ் தேசுங்கிறான் அந்த நீதிபதி. தமிழ் தேஸ் எங்கடா இருக்கு தமிழ் தேசு? தமிழ்நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு. இங்க எதிரா தமிழ் தேசம், இங்க எதிரா இந்து நாடு. எங்கள் நாடு தமிழ்நாடு, இங்கு எதிரா இந்து நாடு, பார்ப்பனாயே வெளியேறு என்ற முழக்கம் விரைவில் வர இருக்கிறது. ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க, இல்லைன்னா வந்த பக்கம் வந்த திசையை நோக்கி ஓடணும். நீங்க கைவர் போலன் கணவாய் வழியாக ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு விழிப்புணர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டீங்களா? கலைஞர்னு பார்த்து கலைஞர் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாரு, சில நேரத்தில் அவனையும் அனுசரிச்சுக்கலாம்னு நினைப்பாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை, முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டார், உறுதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொன்றாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், தமிழிலே அர்ச்சனை, இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையை கைப்பற்றி எப்படி பாருங்க, இன்னைக்கு இந்து அறநிலையத்துறையை எங்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறான் பாருங்க. 2 நாளைக்கு முன்னால பத்திரிகையில பாருங்க, ஒரு பாப்பான் இங்கேதான் துறையூர் பக்கத்துல திருச்சியில ஒரு கோயிலுக்கு சொந்தமான நிலம் 9 ஏக்கர் 1860 ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நிலத்தை அந்த வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த பகவான் கடவுள் பேர்ல இருக்கு. அதுல இந்த குருக்கள் பேரெல்லாம் சேர்த்து 9 குருக்கள் சேர்ந்து அதை வித்துவிட்டான். கடவுளுக்கு சொந்தமான நிலத்தை விட்டு தின்று பொறுக்கி தின்ற பார்ப்பனர்கள் இன்னைக்கு இந்து அறநிலையத்திலே எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறான். அந்த இந்து அறநிலையத்திலே இன்னைக்கு புரட்சி செய்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஐயா பி.கே. சேகர் பாபு அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் மிரட்டி விடலாம், பணிய வைத்து விடலாம் என்று நினைத்தால் அதில் கருப்பு சட்டை ஒருபோதும் அனுமதிக்காது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு நீங்கள் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் கருப்பு சட்டைகள் எல்லாம் தற்கொலைப்படையாக மாறி அந்த ஆட்சிக்கு அரணாக இருக்கும், பாதுகாப்பு அரணாக இருக்கு என்பதை நான் உறுதிபட சொல்கிறேன். தமிழர் தலைவர் அவர்கள் உறுதி ஏற்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில இந்த ஒரு செய்தியை படித்துவிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஐயா நம்முடைய கண்ணபிரான் ரவிசங்கர் எழுதிய அறியப்படாத தமிழ்மொழி, அவர் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறார். இருந்தாலும் அதில் உள்ள சில செய்திகளை நான் இப்பொழுது படித்து காட்டிவிட்டு என் உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். தமிழ் புத்தாண்டு சண்டை இப்பெல்லாம் ஆண்டுதோறும் நடப்பதே. அந்நாடகத்தை புரிந்து கொள்ளும் முன் நாடக அரங்கை நன்கு பாருங்கள். துவக்கத்திலேயே சில புள்ளிகளை சொல்லிவிடுகிறேன். தமிழ் புத்தாண்டு நாள் இதுவே என்று ஒரு நாளை குறிப்பிட்டு, பண்டைய இலக்கியங்களில் குறிப்பு எங்கும் கிடையாது, பின்னால் வழக்கமே. சான்ஸ்கிரிட் ஹே விளம்பி வருஷம் என்பதெல்லாம் மதம் சோதிடம் மூலமாகவே தமிழ் புத்தாண்டு என்று பொய்யாக பரவியது. அவை இந்து ஆண்டுகள், தமிழ் ஆண்டுகள் அல்ல. தமிழர்கள் சொல்வது என்னவென்றால், தமிழின் அடையாளம் தமிழ் மூலமாக இருக்கட்டும், மதம் மூலமாக வேண்டாம். வள்ளுவர் ஆண்டு ஆங்கில ஆண்டோடு 31 கூட்ட வேண்டும். 2018 எண்ணில் 2018 கூட்டல் 31 2049 என்று அன்றைக்கு 2018 எழுதிய புத்தகம். இந்த வள்ளுவரின் பிறந்த ஆண்டு அல்ல. 31 BC என்பது அறிஞர்களின் அப்ராக்சிமேட், தோராயமாக கணிக்கப்பட்டது மட்டுமே. ஆனால் 60 ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் சொல்லலாது ஒரு நிலையான ஆண்டு வரிசை. என்ன சொல்றாரு? 60 ஆண்டுகளை வைத்துக் கொண்டால் காலத்தை கணக்கிட முடியாது. 60 ஆண்டு 61 வயது நிரம்பிய ஒருவருக்கு 60 ஆண்டு முடிந்தவுடன் 61 என்று வராது, மீண்டும் 1க்கு வரும். ஒரு பல்சக்கரம் போல
ஒரு இருசக்கர வாகனத்தினுடைய சக்கரம் போல சுழன்றுகின்றே இருக்கும். நம் அறிவுபூர்வமாக அதை நாம் கடைபிடிக்க முடியாது. அதனாலும் அதை நாம் எதிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இது தமிழறிஞர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு, இது சோதிடப்படி இந்த சித்திரை ஒன்றைத்தான் நாம் கொண்டாடணும்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அதற்கு சரியான பதிலடி கொடுக்கிறார். சரிப்பா, பிரபோ விபவ என்னும் 60 சமஸ்கிருத பெயர்கள் வேணாம், ஆனால் சித்திரை என்று இருந்துட்டு போகட்டுமே, அதுதானே ஜோதிட நூல்கள் சொல்லுவதும் என்று சொல்லுகிறாங்க. மேசம்தான் முதல் ராசி. சூரியன் மேசராசி கூட்டத்தில் புகுவது சித்திரை மாதம் தானே. எனவே அதுதான் புத்தாண்டு என்பது ஜோதிடம் சார்ந்த ஒரு புத்தாண்டு வாதம். முதலில் மேஷம் முதல் ராசி என்பதே பிழை. ஐயா கண்ணபுரான் சொல்றார் பாருங்க, ரவிசங்கர். முதல் ராசி என்பதே பிழை. அது ஊருக்கு ஊர் மாறுபடும். இந்திய ஜோதிடத்தில் தான் மேஷம், சீனத்தில் இல்லை, அக்வாரியஸிலும் இல்லை. மேசராசிக்குள் புகுந்தால்தான் ஆண்டின் துவக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஒரு இனத்தின் பண்பாட்டின் ஆண்டு பிறப்பு ஜோதிட அடிப்படையில் தான் அமையணுமா என்ன? அப்படி ஒன்றும் இல்லை. மேசம் முதல் ராசியினில் கிரேக்கத்தில் லத்தீன், ஆங்கிலம் என்னும் பல பண்பாடுகள் இருக்கே. ஏரிஸ், அங்கெல்லாம் ஏரிஸ் ஏப்ரல் தான் புத்தாண்டா? இல்லையே. ஜோடியாக் ராசி சக்கரத்தில் தான் புத்தாண்டு துவங்கணும் என்பதற்கு உலகெங்கும் எந்த ஆதாரமும் இல்லை. சொல்ல போனால் ஆர்த்தடாக்ஸ் நியூ இயர் என்ற ஒன்று உண்டு. அது பல நூற்றாண்டுகளாக ஜனவரி 14 தான். கிரீஸ், ரோம், மெசிடோனியா, ரஷ்யா, ஜார்ஜியா, பல்கேரியா, செர்பியா, உக்ரைன் இன்னும் பல